வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லேஸ் ஒர்க்கு லோட்டஸ் டிசைன் மார்க் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம 9 இன்ச்சு கழுத்து உயரம் வச்சுருக்கேன், 2.5 இன்ச்சு கழுத்து அகலம். பாருங்க, பேக் நெக்கு தான் வரைஞ்சிட்ருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுட்டு பாருங்கள், கவனிங்க. இந்த லோட்டஸ் வரைகிறதுக்கு மேலேருந்து 3.5 இன்ச்சு ஹைட்டில் பாருங்கள், நெக்கோட ஹைட்டு 3.5 இன்ச்சிலேருந்து நம்ம இந்த ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து இந்த வளைவு இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம கீழே இருக்கிற பீஸ் லைனிங் எப்படி திருப்புவோமோ, ப்ளவுஸ் லைனிங் திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். கீழே உள்ள பீஸு மேலே ஃப்ளவர் ரெடி பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வெட்டுற பீஸு இந்த ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை விட கொஞ்சம் பெருசாக நம்ம பாருங்கள், தையல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கைடு அளவு தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொடுத்து கேன்வாஸில் வரைஞ்சிக்கிறோம். கேன்வாஸில் இது போல் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது வெட்டி எடுத்துட்டு லைனிங் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, லைனிங் பீஸில் ஒட்டி அயர்ன் பண்ணிட்டு வந்தாச்சு. கீழே இந்த பிங்க் கலர் சாரியோட கிளாத்து. நம்ம இது கலர் இந்த பிங்க் கலரில் தான் நம்ம லோட்டஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஷேப் அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். கீழே உள்ளது சாரியோட கிளாத்து, மேலே உள்ளது லைனிங் கிளாத்து. நம்ம சாரியோட கிளாத்து கீழே வச்சுருக்கோம், லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே கேன்வாஸ் அயர்ன் பண்ணியிருக்கோம். அது போலவே நம்ம பாருங்கள், இந்த ஷேப்புக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நாச் போடுறோம் பாருங்கள், இந்த வெட்டி விட்டுக்கணும். இந்த மூலையில் வெட்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஷேப் திரும்பும். இப்போ திருப்பிக்கலாம். இது போல் அழகாக அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, அழகாக திருப்பி எடுத்தாச்சு. நம்ம மேலே லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ வரைஞ்சிருக்கிற ஷேப்பு பிரகாரம் நம்ம லேஸ் ஒர்க் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறோம், மேலே இந்த மூலையிலையும் இந்த சைடு பாருங்கள், இந்த கார்னரும் லேஸ் ஒர்க் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லேயர் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். செகண்ட் லைனு எப்படி கொடுத்துட்டு பாருங்கள், அதோட கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரஃப் அடித்து எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு அது போலவே தச்சு எடுத்துகிட்டு சென்டராக இருக்கிற ஃப்ளவர் கடைசியாக முடிக்கிறோம். ஓகே, இப்போ சென்டராக ஃப்ளவர் லேஸ் கொடுக்குறோம் பாருங்கள். சென்டர் லைனில் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
ஃபைனல் பண்ணிட்டோம். லேஸ் ஒர்க் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பாருங்கள், டபுள் லைனில் நம்ம அங்கே வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம். குட்டி குட்டி மணி கட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், தையல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த தையலில் இந்த மணி கட்ட போகிறோம். கட்டிட்டு ஃபைனலாக காமிக்கணும்னு நினச்சேன். கஸ்டமர் அதுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா வந்தது. இது பாருங்கள், அட்டாச் பண்ணுறோம். சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம கிளாத் வந்து ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி லைனிங் கொடுத்து கீழே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சென்டராக வச்சு இந்த லோட்டஸ் சென்டராக கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம சுற்றி லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு ஃபைனலாக எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.